ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஏன் பணக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதம் அல்லது குழந்தை இல்லாமல் போகிறது? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்கள்ட்ட வசதி வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா, அதுக்குள்ள இருக்கிற சூட்சுமத்தை சொல்றது தானே ஜோதிடம். அதனால தான் நான் இந்த தலைப்புல இந்த பணக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பு ரொம்ப தாமதமாகுது, இல்லைன்னா இல்லாம போகுது. பெரும்பாலும் தாமதமாகறத பத்தி நான் சொல்லவில்ல. இல்லாமல் போகிறது. அது அது ஏன்? அப்படிங்கிறத இதுல நான் சொல்றேன். இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, சில பேர் கேட்கலாம். பணக்காரர்களுக்கு மட்டும் தான் குழந்தை இல்லாம போதா? ஏழைகளுக்கு கூட தான் குழந்தைங்க இல்லாம இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ ஏழைகளா இருக்காங்க. அவங்களுக்கு கூட குழந்தை இல்ல தானே! இல்லாம இருக்காங்களே! அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இந்த விஷயத்துல எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா தெரியும். பெரும்பாலும் அத தான் நம்ம இந்த உலகத்துல நடக்கிற பெரும்பாலும் நடக்கிற விஷயத்த பத்தி தான் ஒரு பிரச்சனையா பேச முடியும். ஏன்னா, பெரும்பாலும் பணக்காரர்களுக்கு குழந்தை இருக்காது. அந்த பெரும் பணக்காரங்களுக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லல. ஒரு அதிகாரம் மிக்கிறவங்களுக்கு, அதிகாரமா இருக்கக்கூடியவங்க எல்லா விதத்திலயும் பார்த்தீங்கன்னா, உயர் அதிகாரியா இருப்பாங்க. அரசியல்ல மிகப்பெரிய அந்தஸ்துல, பதவியில இருப்பாங்க. அவங்களுக்கு கூட குழந்தை இருக்காது. இன்னும் சொல்லப்போனா, குழந்தை பிறக்கக்கூடாதுங்கிறதுக்காக எ பிறக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே, அவங்களுக்கு வாரிசு இல்லாம போகணுங்கிறதுக்காகவே, நெறைய அரசியல் தலைவர்களுக்கு, பெரிய பதவியில இருக்கவங்களுக்கு திருமணமே ஆயிருக்காது. அதுக்கு உதாரணத்துக்கு இந்தியாவுல எத்தனையோ ஸ்டேட்ல, மத்திய அரசுல மிகப்பெரிய பதவியில இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரதமர்லேருந்து, ஜனாதிபதியிலேருந்து, முதலமைச்சர்லேருந்து, மந்திரிகள்லேருந்து, எம்எல்ஏக்கள் வரையும் எல்லா நெறைய பேருக்கு திருமணம் கூட ஆகாம இருந்திருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு குழந்தை பிறப்பு இருக்கக்கூடாது. அதாவது வாரிசு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா, குழந்தை யாருக்கு அதிகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழைகள். நடுத்தர வர்க்கம்னு கூட சொல்ல முடியாது. அன்றாடம் கூலி வேலைக்கு போறவங்க, வீடே இல்லாம ரோட் சைடு பிளாட்ஃபார்ம்ல தங்கியிருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தாலும், அவங்களுக்கு நெறைய குழந்தைங்க இருக்கும். அவங்க குழந்தைங்கலாம் அங்க சுத்தி விளையாண்டுகிட்டு இருக்கும். நீங்க பார்த்துருக்கலாம். மெயின் தெருவுல, பெரிய பெரிய கடை தெருவுல, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாரி இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, அ தங்கியிருக்கவங்களுக்கு குழந்தைங்க பிறந்திருக்கும். அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட அந்த குழந்தைங்கள வளர்க்கறதுக்கான அடிப்படை வசதிகள் கூட இருக்காது. ஆனா, அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பிறந்திருக்கும். ஆனா, ஒரு வாழ்க்கை வாழக்கூடியது, ஒரு இளவரசன் போல வாழக்கூடியது, இளவரசி போல வாழக்கூடிய வீட்டுக்கு குழந்தை பிறப்பே இருக்காது. எல்லா அரண்மனை போல வீடு இருக்கும். கார் இருக்கும். அ ப அவங்க படிக்கிறதுக்கு எவ்வளோ உயர்ந்த வகை பள்ளிக்கூடங்கள்லாம் தயாரா இருக்கும். ஆனா, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காது. அந்த அந்த குழந்தை இல்லாத ஒரு காரணம் ஏன் அது அப்படிங்கிறத பல பேர் பல விஷயங்கள்ல சொல்றாங்க. அதுக்கு என்ன விஷயம்னு பொதுவா சொல்றதுன்னா, பணக்காரங்கலாம் ரொம்ப பாவம் செஞ்சவங்க. அதனால அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் எதிரா மனநிலையில இருப்பாங்க. அது குழந்தைங்கள பிடிக்காது அவங்களுக்கு. அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அந் எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும், அதோட குழந்தை மேல அந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசமா தான் இருக்கும். அது உயிரினம்னு நான் சொல்றது மிருகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அ அப்ப மனிதர்கள் 6 அறிவு பிடித்த மனிதர்கள் எந்த அளவுக்கு பாசமா இருப்பாங்க. ஒரு குழந்தைன்னா அவங்களுக்கு வேணும். அந்த குழந்தைக்கு எவ்வளோ அன்பு குடுப்பாங்க, எவ்வளவு பாசமா இருப்பாங்க. தனக்கு இல்லன்னா கூட குழந்தைய பார்த்துக்கிறதுல அவ்வளவு ஆசையோடையும், வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு உச் அ என்னன்னா, ஒரு அடைய முடியாத ஒரு சந்தோஷத்த அடைஞ்சுட்டோம்னு சந்தோஷப்படுறது அந்த குழந்தைங்கனால தான். அப்படிப்பட்ட குழந்தைங்க மேல யாரும் புடிக்காது அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. எந்த அ பணக்காரனோ, ஏழையோ
எந்த நிலையில ஒரு மோசமான குணத்துல இருக்கவங்க கூட, அவங்களுக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பாசம். அவங்க குழந்தைங்க மேல பாசமா இருக்கும். நீங்க சினிமால கூட பார்க்கலாம். ஆ ஒரு வில்லனா இருப்பாங்க. ஹீரோ மட்டும் தான் இல்ல. அந்த வில்லன் கூட தன்னுடைய குழந்தைக்கு மேல அதிக பாசம் வச்சிருப்பான். அவனுடைய அழிவே அந்த குழந்தனால தான் அப்படின்னு தெரிஞ்சா கூட அந்த குழந்தை மேல அவன் பாசமா இருப்பான். ஏன்னா நெறைய படங்கள்ல நம்ம பார்க்குறோம். ஆ ஒரு வில்லனுக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் தான் ஹீரோ மாரி எல்லாமே நல்லது செய்வான். எதிர் இதுல இருப்பான். ஆனா, அந்த தந்தைக்கு அப்ப கூட அந்த குழந்தை அவனோட பிள்ளை மேல பிடிக்கும். இப்படி நம்ம சொல்லலாம். இது மாரி நான் பேசிட்டே போலாம். சரி, குழந்தை பிறப்பு எதுக்கு ஏழைகளுக்கு மட்டும் அதிகமா இருக்கு? பணக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பு இருக்க மாட்டேங்குது. குழந்தையே இல்லாம போயிருது. அப்படிங்கிறது தானே இந்த தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா, புராணத்துல குழந்தையே இல்லாத கு குழந்தையே இல்லாத கேரக்டர் நம்ம நெறைய பார்க்குறோம். இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பெருசா படிக்கிறதில்ல. ஆனா, குழந்தைங்களால அதிக அளவுக்கு கஷ்டப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குசேலர சொல்லலாம். அவருக்கு 27 குழந்தைகள். ஏன் அப்படின்னா, 27 குழந்தை பிறந்ததுன்னா, அவ்வளவு வறுமை அவர்ட்ட. அந்த வறுமைக்கு ஒரு உச்சமா தான் அவருக்கு 27 குழந்தைகள். அந்த அளவுக்கு வறுமையில வாழ்ந்தவருக்கு 27 குழந்தைகள் பிறந்திருக்கு. இது மாரி தான் நெறைய பேருக்கு குழந்தைகள் இல்லாம குழந்தைங்களு பொறந்து அதுவே குழந்தைங்கள் தோஷம். அதான் புத்திர தோஷம் அப்படிங்கிற மாரி இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, புத்திர தோஷங்கிறது குழந்தைங்க ப பறக்காம போறது கிடையாது. நெறைய குழந்தைங்க பொறந்து அத வளர்க்க முடியாம போறது, அந்த குழந்தைங்கனால கவலைப்படுறது கூட புத்திர தோஷம் தான். இப்ப பணக்காரங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்க மாட்டேங்குது அப்படின்னா, இப்ப இது வந்து கலியுகம். இந்த யுகத்த பத்தி புரிஞ்சுக்கணும். இந்த கலியுகத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பிறக்கிறவங்க, மனிதர்கள் எல்லாம் எப்படின்னா, நன்மைகள அதிகம் செய்றதில்ல. தீமையான காரியங்கள அதிகம் செய்றாங்க. அதனால அவங்களுக்கு புண்ணிய பலம் குறையுது. இந்த புண்ணிய பலம் குறைஞ்சு இருக்கிறவங்க திரும்ப ஆத்மாவா ஆயி, அவங்க ஆத்மாக்கள் பிறப்பெடுக்கணும். ஏன்னா, ஜென்ம ஜென்மமா மனிதர்களுக்கு பிறப்பு இருக்கும். அந்த பிறப்பு எடுக்கும்போது தான் இந்த சிக்கல் வருது. ஏன்னா, இது கலியுகங்கிறதுனால நெறைய தவறுகள் செஞ்சு, பாவங்கள் செஞ்சு, அந்த மாரி ஆத்மாக்கள் தான் திரும்ப பிறப்பு எடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப தான் நான் தெளிவா சொல்றேன். பணக்காரர்கள் வீட்ல ஒரு குழந்தை பிறக்கணும்னா, அந்த குழந்தை வந்து பெரும் புண்ணியம் செஞ்சிருக்கணும். பாவங்கள் குறைச்சிருக்கணும். புண்ணிய பலம் அதிகம் இருக்கணும். அந்த புண்ணிய பலத்திலயும் இங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களோ, அந்த புண்ணிய பலத்துக்கு தகுந்த ஆத்மா அங்க வந்து புண்ணிய ஆத்மா இருந்தா தான், இந்த பணக்கார வீட்ல பொறக்க முடியும். இப்ப புரியுதுங்களா? இந்த ஆத்மாக்கள் நெறைய பாவங்கள் செஞ்சுட்டு மறுபிறப்புக்கு வரும்போது, இந்த பாவ புண்ணிய கணக்குல வந்து இவங்க தோத்துர்றாங்க. இந்த ஆத்மாக்கள் தோத்துருது. அதனால அந்த பணக்காரர்களுக்கு வீட்ல பொறக்கிற குழந்தை எல்லா வகை செல்வங்களை அடைஞ்சு, அது எல்லா சுகபோகங்களையும் அடைஞ்சு, எந்தெந்த வகையில மேன்மை அடையணுமோ, வசதி வாய்ப்புகளோட, செல்வம், செல்வாக்கோட, எல்லா ஆ நல்ல இந்த உலகத்துல வாழக்கூடிய அத்தனை சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய குழந்தையா தான் அந்த குழந்தை அவங்க வீட்ல பொறக்க முடியும். அப்ப அதுக்கு தகுந்த கர்ம வினைகள் வந்து அந்த ஆத்மாக்கு இருக்கணும். அப்படி பார்க்கும்போது, இது கலியுகங்கிறதுனால நெறைய அ ஆத்மாக்களுக்கு அந்த பணக்கார வீட்ல பிறக்கிற தகுதி வாய்ந்த அந்த புண்ணியம் இருக்கிறதில்ல. அந்த புண்ணிய பலன் இல்லாததுனால தான், அ பணக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல ரொம்ப தாமதமும் வரும். அதே சமயத்துல அவங்களுடைய அந்த இங்க வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்துகிட்டு இருக்க அவங்க புண்ணிய பலனுக்கு அவங்களுடைய அத்தனை சுகங்களையும் அனுபவிக்கிறதுக்கு, அவங்களுடைய சொத்து சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு உரிய அந்த தன்மை வந்து எந்த ஆத்மாவுக்கும் கிடைக்காம இருக்கிறதுனால தான்,
எப்ப கிடைக்குதோ அப்பதான் வந்து அந்த பணக்காரங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஒருவேளை இந்த பணக்காரங்களுக்கு அதிக அளவு புண்ணியங்கள், அதிக சொத்துக்கள் இருக்கு, அதிக அதிகாரம் இருக்கு அப்படிங்கையில, இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய அதுவும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தானே விதி, உலகியல் விதி. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த தகுதி இல்லாததுனால, தகுதி யாருக்கு இருக்கோ அந்த குழந்தைக்கு, அந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்ல, பெரிய பணக்காரங்க வீட்ல குழந்தையா பொறக்குறாங்க. அது அப்படி இது கலியுகங்கிறதுனால, அந்த ஆத்மாக்கள் அதிகம் கிடைக்கிறது இல்ல. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்வியூ வச்சது. அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் ஒரு இன்டர்வியூ மாரி தான் இங்க. அதுல வந்து இவங்களுடைய தகுதி, பாவ புண்ணியத்த கணக்குல பார்த்து பார்த்து தான் எந்த குடும்பத்துல இந்த குழந்தை போய் பொறந்தா, எந்தவித பலனை அடையுமோ, அதுக்கு தகுதி இருந்தா மட்டும் தான் அனுப்புறாங்க. அப்ப ஏழைகள் வீட்ல அதிகம் குழந்தைகள் ஏன் பொறக்குதுன்னா, நெறைய பாவங்கள், தவறுகள் செய்றது, அந்த மாரி இருக்கையில, இங்க ஏழை வீட்ல பொறந்து எந்தவித சுகத்தையும் அனுபவிக்க முடியாம, ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்படுறது, அடிப்படை வசதிகள் இல்லாம கஷ்டப்படுறது, பள்ளி ப படிக்கிற வயசுல படிக்கும்போது அதற்கான வசதிகள், பணம் இல்லாம கஷ்டப்படுற குடும்பத்துல பொறக்கிறது, சிறு வயதுல வேலைக்கு போற மாரி, குடும்ப கஷ்டத்தினால வேலைக்கு போற மாரி, அந்த மாரி எல்லாம் வந்து ஆத்மாக்களுக்கு வந்து நிறைய இங்க இந்த உலகத்துல வந்து பிறப்பு ஈஸியா கிடைக்குது. அதனால தான் ஏழைகளுக்கு வந்து அதிகமா குழந்தைகள் பிறக்கறதுக்கான காரணம். நான் ஆரம்பத்துல இந்த வீடியோல பேசயிலே சொல்லியிருப்பேன். வீடு வசதி இல்லாதவங்க, ஆ தான் இருக்கிற இடத்துல தானே வசிக்க முடியாதவைங்கள, தனக்கும் ஒரு வாரிசு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆ பஸ் ஸ்டாண்டு, தெரு ஓரங்கள்ல, ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாரி பொது இடங்கள்லலாம் குழந்தைங்கள வச்சுட்டு குடும்பமா உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள மாரிங்களுக்கு பிறக்கிற அதிக குழந்தைங்களுக்கு அந்த புண்ணியபலம் இல்லாத குழந்தைங்க, அவங்க செஞ்ச கர்ம பலனுக்கு தகுந்தவாறு அங்க வந்து பொறக்குறாங்க. அந்த ஆத்மாக்கள் பிறப்பெடுத்து அங்க வந்துருது. அதுதான் வந்து இந்த பூமியில வந்து கஷ்டப்படுது. இன்னும் இந்த பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு குழந்தை இல்லாம போறதுக்கு இது ஒண்ணு. ஏன்னா, அவங்களுக்கு குவாலிஃபைடு அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த குழந்தைகள் வந்து பிறப்பெடுக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் வந்து அங்க இல்லாம இருக்கு. குறைவா இருக்கிறது தான் காரணம். ஆனா, இங்க என்ன சொல்லிர்றாங்கன்னா, பணக்காரங்கலாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்க கெட்டவங்க, யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க, யாருக்கும் எதுவும் குடுக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது இல்ல, அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது. அந்த அவங்க வீட்ல பிறந்த அந்த குழந்தை வந்து எல்லா சுகங்களையும் அனுபவிக்க போது. அந்த குழந்தைக்கு அது ஆத்மாவா இருக்கும்போது, அதோட பாவ புண்ணியத்துல புண்ணிய பலன் அதிகம் இருந்தா தான், இப்பேர்ப்பட்ட இந்த கோடீஸ்வரங்க வீட்ல குழந்தையா பொறக்க முடியும். அப்ப பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் சில பேரு குழந்தைங்களோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்களேன்னா, அவங்களுக்கு குறைவா தான் அந்த மாரி ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் கோடீஸ்வரனாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்கும். வாரிசுங்களும் அவங்களுடைய எந்த பதவியில இருக்காங்களோ, இல்ல அவங்களுடைய அந்த நிறுவனம் பெரிய அ அவங்களுடைய பிசினஸ செய்யக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைங்களும் அதுக்கு உள்ள புண்ணிய பலனை தேடி அவங்கள்ட்ட வந்து பிறக்குது. இதுதாங்க இந்த மாரி விஷயங்கள் தான் குழந்தைங்கள் வந்து பெரும் பணக்காரர்களுக்கு இல்லாம போறது. இதே போல பெரிய அதிகாரத்துல உள்ள அரசியல் தலைவர்களுக்கு திருமணமே ஆகாம போறதுக்கு காரணம் கூட, அவங்களுக்கு வாரிசு இல்லாம போகணுங்கிறது அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்களுக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது. ஏன்னா, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எல்லாவித அதிகாரத்தையும் அடைஞ்சிரும். அந்த அதிகாரத்தை அடையக்கூடிய தகுதி அந்த குழந்தைங்களுக்கு இல்லாம போறது தான். இது கலியுகம். அதனால தான் இந்த மாரி ஒரு டிஃபரண்டான நிலை நடக்குது. இது நம்ம புரியாம ஏழைகள் நல்லா நல்ல மனசு, பணக்காரனுக்கு கெட்ட மனசு. அதனால தான் இவங்களுக்கு அதிக குழந்தைகள். பணக்காரங்க கெட்ட எண்ணத்தோட, கெட்ட மனசோட இருக்கிறதுனால தான் குழந்தைங்க பொறக்கல அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். இதெல்லாம் வந்து தவறான விஷயம். இது வந்து ஒரு கர்மாவோட பிரதிபலிப்பு.
கர்மாவோட பிரதிபலிப்புனா பாவ புண்ணிய கணக்கு. இத வச்சு தான் இங்க குழந்தைங்க வந்து உலகத்துல பொறக்குது. அதனால இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயத்த வச்சு, நீங்க இனிமே வந்து குழந்தை இல்லாம இருக்கிற பெரிய பணக்காரங்கள பார்த்தா, உங்களுக்கு தகுதியான ஆத்மா சீக்கிரம் வரும் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.